நான் என்னுடைய ஜாதகத்தில் புதன்கிறத நம்ம நகைச்சுவை கிரகமாக எடுக்கிறோம். புதன் தான் சிரிப்பு கிரகமாக இருக்கிறோம். புதன் நகைச்சுவை கிரகம். அப்போ இந்த நகைச்சுவை கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? புதனை அங்கே வந்து ஸ்மைல் ஆக்குறோம். புதனை ஸ்மைல் ஆக்குறோம். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் முகம். முகத்தில் கண், முகம் இதையெல்லாம் சொல்கிறோம். அப்போ கண்ணில் என்ன வைப்போம்? மை வைப்போம். அப்போது மை ப்ளஸ் ஸ்மைல் இஸ்மாயில். அப்போ இஸ்மாயில்னு ஒரு நண்பர் உங்களுக்கு இருப்பார். அவர் மூலிமா பொண்ணு பாருங்கள், சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு. அப்போது இந்த 6ஆம் இடங்கிறத 6ங்கிற என்ன 6ஆம் பாவகமாக மாற்றியாச்சு. 6ங்கிற என்ன சுக்கரனாக மாற்றியாச்சு. சுக்கரங்கிறது ஆண் கூப்பிட்டுருந்தா மருமகனாகவும், பெண் கூப்பிட்டுருந்தா மருமகளாகவும் நான் எடுக்கிறேன். என்னுடைய கான்செப்டில் நான் எடுக்கிறேன். அப்போ இந்த மருமகளாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல சத்ருவாக எடுத்துகிட்டு, ஏமா உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை, அது எப்போ தீருங்கிறதுக்காக ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு. சரி, அவங்களுடைய படிப்புலேயும் சரி அதை கண்டுபிடிச்சி பயங்கரமாக சொல்லி நம்ம தமிழ் ஜோதிடத்தை வளர்த்து வச்சுருக்காங்க எல்லாருமே, ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுக்கு எல்லா குருமார்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். கருத்தரங்கத்தின் முதலாவது பேச்சாளராக வருகை புரிந்துள்ள கேரளாவைச் சேர்ந்த திரு குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் பெயரியல் நேர பிரசன்னம் என்ற தலைப்பில் இப்பொழுது அவருக்கான சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் அவர்கள் பாத கமலத்தை தொட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை சொல்லி அவர்கள் பாத கமலத்தையும் தொட்டுக்கொண்டு, இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களும் குருமார்களும் பாத கமலம் தொட்டுக்கொண்டு, இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், நான் பாலக்காடு. இப்போது எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெயரியல் நேர பிரசன்னம். இந்த பெயரியல் நேர பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நேரத்தில் நமக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மணிக்கு கூப்பிடுறாங்க, அந்த மணியை வச்சு அந்த மணியை எப்படி கிரகமாக மாற்றுறது, எப்படி பாவகமாக மாற்றுறது, அப்போ இந்த கிரகமாக மாற்றி பாவகமாக மாற்றி எப்படி அவங்களுடைய செயல்பாட்டை நம்ம வந்து சொல்லலாம், பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பெயரியல் நேர பிரசன்னம் அப்படின்னு சொன்னேன். இப்போது எனக்கு ஒருத்தர் வந்து மானாமதுரையிலிருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணப்போ அவர் வந்து ஒரு முஸ்லீம் நண்பர். அந்த நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் வந்து சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போது எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். பார்க்கலாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படி அவர்கிட்ட சொன்னப்போ அவர் வந்து என்கிட்ட என்ன கேட்டார், ஐயா ஜாதகம் பார்த்து பேரெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா ஜாதகம் பார்த்து பேர் சொல்கிறத காட்டில் நீங்கள் பெருமையாக வாழ்கிறதுக்கு வழி சொல்ல முடியுமான்னு சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இந்த நம்ம வந்து பேர் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு ஆசைப்படுறாங்க கேட்குறதுக்கு. அப்போது சரிங்க ஐயா நீங்கள் கேட்டுட்டீங்க, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கேட்டீங்க. ஏன்னா அவர் வேற ஒருத்தர்கிட்ட பார்த்துருக்காரு. அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சங்கடப்பட்டார். அப்போ சரிங்க ஐயா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒத்து வந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போது அவர் ஜாதகத்தை கேட்கல, என்னோடய ஜாதகத்தை வச்சுட்டு அவருடைய வீட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போது என்னுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடையது வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. அப்போது எனக்கு மேசத்தில் ராகு. கூப்பிட்ட நண்பர் வந்து முஸ்லீம் நண்பர். அதனால் நான் வந்து ராகுவை லக்னமாக போட்டு, அப்போது எனக்கு அந்த மேச லக்னத்துக்கு 2க்கும் 3 கூடைய சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. அப்போ சுக்கிர புதன் பரிவர்த்தனை. என்னுடைய லக்னாதிபதி செவ்வாய். அதே செவ்வாய் அந்த சுக்கிரனை எனக்கு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இதை வச்சுட்டு அவர்கிட்ட நான் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயா என்னுடைய ஜாதகத்தை வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ செவ்வாய்ங்கிறது சின்ன கிரகம், அவர் வந்து சுக்கிரனை பார்க்குறாரு, கலத்திரங்கிற கிரகத்தை பார்க்குறாரு. ஏன்னா இந்த மேச லக்னத்துக்கு 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் சுக்கிரன் தான். அவரை வந்து இவர் தனுசில் உட்காந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 9ல் உட்காந்து. அப்போ 9ஆம் இடங்கிறது பாக்கியம். அப்போ கலத்திரத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய 2வது மகனுக்கு பொண்ணு கிடைக்கலைங்கிறதுக்காக பொண்ணு கிடைக்குமான்னு என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னாரு. சரி, இன்னும் அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியே, பேரைத்தானே கேட்டார்,
அதுக்கு நம்ம பதில் சொல்லி அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ வந்து கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும், இப்போ என்னுடைய ஜன்ன காலத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கார். குருவும் பணம், சுக்கிரனும் பணம், குருவும் பணம், சுக்கிரனும் பணம். அதில் மங்களகாரனாகிய செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ நம்ம ஒரு மங்கள வீட்டுக்கு போனால் பணத்தை என்ன வைப்போம்? என்ன சொல்லி வைப்போம்? மொய் வைக்கிறேன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மொய் வைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போது அது மேச லக்னத்துக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ 3 வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? தீன்னு சொல்லுவோம். அப்போ மொய் ப்ளஸ் தீன், மொய்தீன் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னு. ஆமாங்க ஐயா, என் மூத்த பையன் பேர் மொய்தீன் தான் அப்படின்னாரு. ரைட். அதுக்கு அடுத்தது சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு பேர் நம்ம சரியாக சொல்லிட்டுன்னு சொல்லி அவர் நம்மளை இதை நினைக்கக்கூடாது. 2வது நமக்கு வந்து அதே மேச லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது நமக்கு அந்த 3க்கு 2 கூடிய தனத்துக்கும் 3ஆம் இடத்துக்கு உண்டானவும் 2 பேரும் பரிவர்த்தனை, சுக்கிரனும் புதனும். அந்த இடத்துல குரு போய் உட்காந்துருக்கார். 2 பேருமே பணத்துக்கு உண்டான கிரகம், 2 பேருமே பணத்துக்கு உண்டான கிரகம். சுக்கிரனும் பணத்துக்கு உண்டான கிரகம், குருவும் பணத்துக்கு உண்டான கிரகம். 3ஆம் இடங்கிறது அந்த பணத்துக்கு உண்டான முயற்சியோ இல்லை அந்த பணத்துக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியதோ ஒரு விஷயம். அப்போ பணத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு, ஒரு பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒன்று அது சமாதானமாக பேசி முடிச்சிடலாம்போ, இல்லைன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சிருங்கப்பா, இல்லைன்னா அந்த பணத்து விஷயத்தை ஒன்று பைசல் பண்ணியிருப்பா, பைசா விஷயத்தை ஒன்று பைசல் பண்ணியிருப்பா அப்படிம்போம். அப்போ உங்கள் வீட்டில் பைசல்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு. அப்போ பைசல் தான் 2வது பையன். அப்போது ராகு வந்து நம்ம மாதுக்கு உண்டான கிரகமாக சொல்கிறோம். அப்போ லக்னத்தில் மாது இருந்து, அதாவது ராகு இருந்து, இந்த ராகு வந்து என்ன பண்ணுறாரு? 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு, மதுவை பார்க்குறாரு, மாதுவை பார்க்குறாரு மது. அப்போ அந்த 2, 3 இடம் மாறி இருக்குது. அப்போ முகம் மாறி இருக்குது, முகம் மாறி இருக்குது. அப்போ முகம் ப்ளஸ் மது, முகமதுன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு. அப்போ பேசுகிற நான் தாங்க முகமது அப்படின்னு. அப்போ அவர் பொண்ணு பார்க்குற விஷயத்துக்காக நம்மக்கிட்ட கேட்டார். அப்போ இது யார் மூலியமாக போனால் ஒன்று சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது அவர் ஜாதகம் அனுப்பிச்சதுக்கப்புறம் சொன்னது. ஜாதகம் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் சொன்னது. இப்போ இங்கிலீஷுக்கு முஸ்லீமுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இங்கிலீஷுக்கு முஸ்லீமுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு. சிரிப்பை இங்கிலீஷில் சொன்ன என்ன? ஸ்மைல். ஸ்மைல். இல்லை, மேக்ஸிமம் நம்ம புன்சிரிப்பை ஸ்மைல்னு சொல்கிறோம். புன்சிரிப்பை ஸ்மைல்னு சொல்கிறோம். பொதுவாக அதிகம் ஸ்மைல் தான் சொல்கிறோம். அப்போ ஸ்மைல்னு சொல்கிறோம். அப்போ நான்கிறத இட்டுங்கிறோம். அப்போ இட் ஸ்மைலுங்கிறோம். அப்போ இட் ஸ்மைலை இஸ்மாயில் அப்படின்னு சொல்லலாம். இஸ்மாயில். அப்போ நான் என்னுடைய ஜாதகத்தில் புதன்கிறத நம்ம நகைச்சுவை கிரகமாக எடுக்கிறோம். புதன் தான் சிரிப்பு கிரகமாக இருக்கிறோம். புதன் நகைச்சுவை கிரகம். அப்போ இந்த நகைச்சுவை கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? புதனை அங்கே வந்து ஸ்மைல் ஆக்குறோம். புதனை ஸ்மைல் ஆக்குறோம். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் முகம். முகத்தில் கண், முகம் இதையெல்லாம் சொல்கிறோம். அப்போ கண்ணில் என்ன வைப்போம்? மை வைப்போம். அப்போது மை ப்ளஸ் ஸ்மைல் இஸ்மாயில். அப்போ இஸ்மாயில்னு ஒரு நண்பர் உங்களுக்கு இருப்பார். அவர் மூலிமா பொண்ணு பாருங்கள், சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு அந்த கிரக காரகத்துவத்தையும் செயல்பாட்டையும் நல்லா நம்ம உணர்ந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு என்னென்ன குணம் செயல்படுதோ, என்னென்ன விஷயம் வருதோ அதை வச்சு நம்மளால் பேரை சொல்ல முடியும், செயல்படுத்த முடியும். சரி, இப்போது நம்ம வந்து எனக்கு எந்த ஒரு நேரத்தில் கூப்பிடுறாங்க அப்படி. இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து சாயங்காலம் ஒரு 6:33 கூப்பிட்டார். சாயங்காலம் ஒரு 6:33 கூப்பிட்டாரு. அப்போது ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. இந்த அம்மா கூப்பிட்டப்போ 6ஆம் இடங்கிறது நம்ம வந்து சத்துருஸ்தானம், 6ஆம் இடம், 6 அதாவது நம்ம உத்தியோகஸ்தானம், இதையெல்லாம் சொல்கிறோம். 6ஆம் இடங்கிறது அதே மாதிரி நோய் வழக்கு வம்பையும் சொல்கிறோம். அப்போது இந்த 6ஆம் இடங்கிறது 6ங்கிற என்ன 6ஆம் பாவகமாக மாற்றியாச்சு. 6ங்கிற என்ன சுக்கிரனாக மாற்றியாச்சு. சுக்கிரங்கிறது ஆண் கூப்பிட்டுருந்தா மருமகனாகவும், பெண் கூப்பிட்டுருந்தா மருமகளாகவும் நான் எடுக்கிறேன். என்னுடைய கான்செப்டில் நான் எடுக்கிறேன். அப்போ இந்த மருமகளாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல சத்ருவாக எடுத்துகிட்டு, ஏமா உங்கள் மருமகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை, அது எப்போ தீருங்கிறதுக்காக ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு. அதுதான் பிரச்சனைங்க அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் இந்த
அது வந்து 6:33 மூணுங்கிறது குருவை எடுத்துக்கிறோம். அங்கே வந்து 2 3 இருக்குது. அப்போ குரு அங்கே பலமாக உட்காந்துருக்கார். அப்போ இந்த 6ஆம் இடங்கிறத நம்ம வந்து மருமகள்னு சொன்னோம், 3 குருன்னு சொன்னோம். அப்போ 3 குரு தான் வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக குருவை தான் சொல்கிறோம், வயிறை முழு வயிறு குருன்னு சொல்கிறோம். அப்போ இந்த குரு எடுத்துக்கிட்டு அங்கே சுக்கரங்கிறத உணவாக்கிட்டு அங்கே குருவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போது இதை இது பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், 6 6 நமக்கு 12 3ஆக வரும். மீண்டும் அங்கே குரு தான் வர்றார். அப்போ வயிறு பெருத்த கடவுள் கணபதி இல்லையா? அப்போது உங்கள் மருமக ஒரு 110 கிலோ 120 கிலோ இருப்பாங்களான்னு கேட்டேன். அந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க கேரளா வந்து என்ன அவங்கள ஜாதகம் பார்க்க வச்சிருச்சு பெங்களூர்லேருந்து. ஆமாம், கரெக்டாக 120 கிலோ இருக்கேங்க அப்படின்னு. அப்போது நம்மளால் அந்த டைம் அதே மாதிரி அது 6 இப்போ 6:33ங்கிறப்ப 6ங்கிறது உத்தியோகம், 6ங்கிறது வந்து நமக்கு சர்வீஸு. அப்போது இந்த சர்வீஸுங்கிறத எடுத்துக்கிட்டு 3ங்கிறது பணம், மீண்டும் 6ங்கிறது சுக்கரங்கிறது பணம். இதே 3ங்கிற குரு தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரகம். அப்போ குருவை தான் நான் கேந்திரமாக எடுக்கிறேன். கேந்திரம்னா டெல்லிங்கிறத எடுக்கிறேன், குருவை தான் கேந்திரமாக எடுக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கிரகம் அவர் தான். அப்போ பெரிய கிரகத்தை நான் வந்து நமக்கு கேந்திரமாக டெல்லி எடுக்கிறேன். அப்போது அவங்ககிட்ட என்ன கேட்குறேன், 2மே பண கிரகம், அது சர்வீஸு. அப்போ இந்த பணத்தில் சர்வீஸ் பண்ணுறவராக இருக்கணும் அந்த வீட்டில் ஒருத்தர். அப்போ உங்கள் வீட்டில் யாராவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராகவோ ரெவன்யூ ஆஃபீஸராகவோ இருக்காங்களான்னு கேட்குறேன். ஆமாம், என் வீட்டுக்காரர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு டெல்லியில். அப்போது இந்த மாதிரி அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து அதை வந்து உணர்ந்து அந்த பாவகமாகவும் அதோடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்திய குணத்தையும் செயல்பாட்டையும் கிரகத்துக்கு என்ன வீரியமோ அந்த செயல்படுத்துகிறப்போ நமக்கு அது வெற்றி தருது. இந்த மாதிரி நம்மளால் செயல்பாட்டை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நான் அந்த ஜாதகத்துக்கு அதை எப்படி சொன்னோம், அதாவது இதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச விஷயங்கள். இதை வந்து நம்ம உருவாக்கி எடுத்ததில்லை. ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்போ நமக்கு அந்த நேரத்தில் தோணுது, அதை செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதை நான் வந்து இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சேன் இப்படியெல்லாம் எடுத்துன்னு சொல்லவில்லை. நமக்கு தோன்றப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இயல்பான நிலைகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக. ஏன்னா இப்போ இந்த ஜோதிடம், நம்மளுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ தமிழ் ஜோதிடம் அப்படிங்கிறது உலகத்திலே இப்போ தலை சிறந்த ஜோதிடம் ஆகிட்டு வருது. ஏன் அப்படின்னா எல்லா விதத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்கில் இதுதான் முறைங்கிறது இல்லாமல் புதுசாக பல முறையாக அவங்களுடைய அனுபவத்தையும் சரி அவங்களுடைய படிப்புலேயும் சரி அதை கண்டுபிடிச்சி பயங்கரமாக சொல்லி நம்ம தமிழ் ஜோதிடத்தை வளர்த்து வச்சுருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுக்கு எல்லா குருமார்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போது ஒவ்வொருத்தர் பேரில் சரி, ஒவ்வொருத்தர் ஜாதக பாரம்பரியத்தில் சரி, ஒவ்வொருத்தர் புதிய முறைகளை கண்டுபிடிச்சி அதுலேயும் சரி. அப்போ அதே மாதிரி அதையெல்லாம் உணர்ந்து நம்மளும் செயல்படுத்தலாம். அதை உணர்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் செயல்பாட்டையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அது அந்த விஷயத்தை நமக்கு செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் நான் ஜாதகம் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் தொடர்பு வருது. அப்போது அந்த 8ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் உட்காந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனையே பார்க்குறாரு 8ஆம் இடத்துல உட்காந்து. அப்போ 8ஆம் இடங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நம்ம வந்து திடீர் அவமானங்கள், சிறைச்சாலை, சண்டை, சச்சரவு, எல்லாத்தையுமே யோகமும் அதுதான், சச்சரவும் அதுதான். அதே மாதிரி பிடிக்கிறதுல உடும்பு புடின்னு 8ஆம் இடத்தை சொல்லலாம். என்னது உடும்பு புடி. அதே வந்து நாம் வந்து அந்த இடத்துல பாம்பு கிரகத்துடைய பார்வை இருக்கிறதுனால அது பின்னல், பாம்பு கிரகங்கிறது பின்னி இருக்கிறது. அப்போ கிடுக்கு பிடி. அப்போ இந்த கிடுக்கு உடும்புங்கிறத நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லலாம், டைட்டாக பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போது சூரியனை வந்து அந்த காலத்தில் நம்ம மணி பார்க்குறப்ப யாரை பார்த்து சொல்லுவோம், சூரியனை பார்த்து சொல்லுவோம். சூரியன் தான் அப்போ வாட்ச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த டைட்டு ப்ளஸ் வாட்ச்சு டைட்டன் வாட்ச்சு, அதிகமாக நீ டைட்டன் வாட்ச் கட்டுறியா இல்லை டைட்டன் ஷோரூமில் வேலை பார்க்குறியா அப்படின்னு. டைட்டன் ஷோரூமில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு லேடி, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சம்மந்தப்படுது. இந்த 6ஆம் பாவம் அதுக்கு கன்னி வீடு. 6ஆம் பாவம் கன்னி வீடு. இந்த கன்னி வீடு அஸ்த நட்சத்திரத்தில்
அஸ்த நட்சத்திரத்தில் போய் 12ஆம் பாவாதிபதியை உட்காந்துருக்கிறார். அப்போ அஸ்த நட்சத்திரங்கிறது கை, 12ஆம் இடங்கிறது போன அர்த்தம். அப்போ நம்ம போன்னு சொல்கிறதுக்கு டாட்டா காமிக்குமா? அப்போ டாட்டா கம்பெனியில் வேலை செய்கிறியா டிசிஎஸ்ல அப்படின்னா ஆமாங்க. அப்போது இந்த மாதிரி அதையெல்லாம் நம்ம உணர்ந்து செயல்படுத்தினா அதையெல்லாம் சத்தியமே, அதில் ஒரு மாற்றம் வராது. சரி, இப்போ ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் அதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொன் ஜாதகம். அவங்க வந்து 22/3/2000 4:38 PM மும்பையில் பிறந்தவங்க, அதாவது மும்பையில் இருக்கிறவங்க. அப்போது அவங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம், துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் கேது, கும்பராசியில் புதன் சுக்கிரன், மீன ராசியில் சூரியன், மேச ராசியில் செவ்வாய் குரு சனி, லக்னத்தை அதாவது மிதுனத்தில் வந்து மாந்தி, கடகத்தில் ராகு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லக்னம் நின்னது மகம் 3ல், சூரியன் உத்திரட்டாதி 2ல், சந்திரன் சித்திரை 4ல், செவ்வாய் அஸ்வினி 2ல், புதன் சதயம் 2ல், குரு அஸ்வினி 4ல், சுக்கிரன் சதயம் 4ல், சனி பரணி 4ல், ராகு பூசம் 2ல், கேது உத்திராடம் 4ல், மாந்தி திருவாதிரை 3ல். அப்போது இந்த பாதத்தில் அவங்க நிற்கிறாங்க. இது வந்து நீங்கள் 22/3/2000 4:38 PM மும்பைனே போட்டாலும் அந்த ஜாதகம் வரும். அதில் டீட்டெயில் எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ல் போய் சூரியன் உட்காந்துருக்கார். இந்த ஜாதகம் வந்து எனக்கு வந்து திருமண வயசை சொல்கிறதுக்காக எனக்கு நான் பார்த்த ஜாதகம், திருமண வயசை சொல்கிறதுக்காக பார்த்த ஜாதகம். அப்போ இல்லை எங்களுக்கு முழு விவரமே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு அதை எப்படி நம்ம பார்த்து ஒன்று சொன்னேன் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 8ல் சூரியன் போய் உட்காந்துருக்கார். அப்போது அந்த லக்னத்துக்கு 8 காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போது அது வந்து 12ஆம் இடங்கிறது குருவுடைய அமைப்பு. அந்த குரு போயிட்டு காலச்சக்கரத்துக்கு 1வது செவ்வாயோடைய உட்காந்துருக்கார் குருமங்கல யோகத்தில். அப்போது இந்த குருமங்கல யோகத்தில் சனி பகவான் கூட இருக்கிறார். அதாவது சூரியனுக்கு 12ஆம் அதிபதி, சூரியனுக்கு 12ஆம் அதிபதி கூட இருக்கார். அப்போ என்ன ஆகுனா, ஒரு மங்கள விஷயத்தில் தந்தை அவமானப்படணும், ஒரு மங்கள விஷயத்தில் இந்த தந்தை அவமானப்படணுங்கிறது விதி. அப்போது இவங்க வந்து என்கிட்ட பொண்ணு பார்க்குறதுக்காக, அதாவது மணமகன் எப்போ அமைவான், எப்போ திருமணம் நடக்குங்கிறதுக்காக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, உங்கள் லக்னத்துக்கு 8ல் சூரியன் இருக்கார். அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு போய் லக்னத்துக்கு 9ல் பாதகத்தில் செவ்வாய் குரு சனியாக இருக்காங்க. அப்போ 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்றாங்க. கண்டிப்பாலுமே உங்கள் மக வந்து ஒரு 3 வருஷமாவது ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த லவ் பண்ணுற திருமணம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு தான் கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க. இது அது இல்லாமல் புதன் சுக்கிரன் தான் நம்ம காதல் கிரகம்னு சொல்கிறோம். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7லேயே போய் உட்காந்துருக்காங்க, புதனும் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் 2 பேர் உட்காந்துருக்கிறது சதய நட்சத்திரம். புதன் சுக்கிரன் 2 பேரும் உட்காந்துருக்கிறது சதய நட்சத்திரம். சதயங்கிறது 100, அதை நம்ம சமஸ்கிருதத்தில் சவுன்னு சொல்லுவோம். அப்போது நான் என்ன கேட்டேன், இந்த பொண்ணு லவ் பண்ணுறவர் வந்து சௌராஷ்டிரக்காரரா மகாராஷ்டிரக்காரரான்னு கேட்குறேன். சௌராஷ்டிரக்காரரு அப்படிங்கிறேன். அப்போது அந்த கிரகத்துடைய நம்ம அந்த அமைப்பை வச்சுட்டு தான் கேட்குறோம், அந்த நட்சத்திரத்துடைய என்ன குணம், அது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு பேஸிலும் பாஷையில் எப்படி வருது, இதைத்தான் எடுத்துக்கிறோம். சௌராஷ்டிரக்காரர் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா, ஓகே. அப்போது நான் பொதுவாக சூரியனை தந்தையாக எடுக்கிறோம், சூரியனை தந்தையாக எடுக்கிறோம். இந்த சூரியன் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அப்போது இந்த 8ல் இருக்கக்கூடிய சூரியனுக்கு 2ஆம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம். அதில் போய் செவ்வாய் குரு சனி 2 பேர் உட்காந்து. அப்போ சூரியனுக்கு 2ல் குரு இருக்கிறதுனால இவங்க அப்பா வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறேன். பேங்கில் ஒர்க் பண்ணுறாரான்னு கேட்குறேன். அது தனியார் பேங்கானு, அங்கே போய் சனி பகவான் கூட உட்காந்துருக்காரு, அது தனியார் பேங்கானு கேட்குறேன். ஆமாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த செவ்வாய் வீட்டுக்கு நேர் 8ஆம் வீட்டில் இந்த குருவுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும். மேசத்தில் இல்லாத நட்சத்திரம் என்ன, புதன் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ கேட்ட நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இங்கே விருச்சிகத்தில் இருக்கும். அனுசம் விசாகம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்கும். அப்போது இந்த நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் குரு சனி இருக்கிறப்போ அந்த இடத்துல இல்லாத நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மேசத்தில் கேட்டை. அப்போ அது இந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ராகு வந்து லக்னத்துக்கு 12ல் போய் உட்காந்துருக்கார். அந்த ராகு உட்காந்துருக்கிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அங்கே இந்த ராகுவுக்கு 6ஆம் இடம் தான் விருச்சிக வீடாக வருது. ராகுவுக்கு 6ஆம் இடம் தான் விருச்சிக வீடாக வருது.
அப்போ ராகுங்கிறது படம் எடுக்கக்கூடிய கிரகம். ராகுங்கிறது படம் எடுக்கக்கூடிய கிரகம். அப்போ படம் எடுக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய பேங்க் என்னது? கோடாக் மகேந்திரா பேங்க். அப்போ கோடாக் மகேந்திரா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இவங்களுக்கே ஜாதகம் தெரியுது. எப்படி? இவங்களே இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இப்போ தீருங்களா, இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால தீருங்களான்னு அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்களே பார்த்துருக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதையெல்லாம் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர் அது கிடையாது. ஏன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருக்கான். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உட்காந்து அந்த சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது இவங்க பூர்வீகம் மாறினவங்க ரைட்டு. ஆனாலும் இது 12ஆம் இடங்கிறது நமக்கு தலைநகரம். அப்போ இவர் சென்னையில் கொஞ்ச நாள் இதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ்லேயோ பேங்க்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறேன். ஆமாங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்தோம், ஒர்க் பண்ணார் அப்படின்ற ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த லக்னத்துக்கு 12ஆம் இடம் மீண்டும் புதன் சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. இங்கே தந்தை ஸ்தானத்துக்கு அது 11ஆம் இடம், 9ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடம் கும்பராசி. அப்போது அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய், அவர் ஆட்சியாகவே இருக்கார். அப்போ அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. அப்போ தந்தையோட பூர்வீகம் அப்பையும் சென்னை இல்லை. அப்போ இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. அவங்க 2 பேர் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. ராகுங்கிறது நம்ம வந்து கயிறு, நாறு, ஆரம் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ சுக்கிரங்கிறது பூன்னு எடுக்கிறோம். அப்போ இந்த பூ ஆரமாக சுற்றி இருக்கக்கூடிய ஊர் தான் இவங்க ஊராக இருக்கணும். அது கோபுர வீடு. அப்போ கோபுரத்துக்கு பேர் போன ஊராக இருக்கணும் இவங்க ஊர். அப்போ நம்ம ஊர் தமிழ்நாட்டில் கோபுரத்துக்கு பேர் போன ஊர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே பூவை மாலையாக தொடுத்துட்டு இருந்தது யார்? ஆண்டாள். அப்போ உங்கள் ஊர் சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரான்னு கேட்டேன். அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ இன்னும் நல்லா. அப்போ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து 24/9/2028, 25/9/2028 இந்த தேதியில் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது 24/9/2028 2/10/2028 இந்த கேப்புக்குள்ளே பாக்கியம் இருக்குது. அதில் 24-25 நல்ல பேலன்ஸ் பண்ண பாக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஜாதகத்தை பார்த்துட்டு. அப்போது இந்த மாதிரி நம்மளால் ஒரு ஜாதகத்தை வைத்து அதை முழு மனசோடு நம்ம உள்ளே இறங்கி நாம் அதில் வந்து நின்னோம் அப்படின்னம்னா திறன்பட எல்லா விஷயத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த யோகவராகி சக்தி பீடம் யோகநாத் குருஜி ஐயாவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு. எனது மொபைல் நம்பர் 8883515656 8835155656. என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு. எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடுன்னு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வரும். அதில் ஒரு 800-850 வீடியோ இருக்கும். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அது எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் இருக்கும். பாருங்கள், தேவைப்படுறதை எடுத்துக்கங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், நன்றி.